Hi soldiers! இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 55000 பட்ஜெட்ல எப்படி ஒரு அல்டிமேட் கேமிங் பிசி பில்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவா அவங்க எல்லாருக்குமே கேமிங் பிசி பில்ட் பண்ணனும் ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு என்ன காம்போனன்ட் யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம அப்படி யூஸ் பண்ணலாம் அது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்ற கேள்வியா இருக்கும். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு 50ல இருந்து 55000 இந்த 60000 ரேஞ்சுக்குள்ள ஒரு அமௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்க கேமிங்காக எப்படி வந்து பிசி பில்ட் பண்ணலாம் அண்ட் அதுலயுமே வந்து இந்த பொருள் போல இந்த பொருள் போடலாமா இல்ல அந்த பொருள் போல அந்த பொருள் போடலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதை விட முக்கியமா பெஞ்ச்மார்க்கிங் எந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணுது, கேமிங்ல மட்டும் இல்லாம ப்ராடக்டிவிட்டிலயே இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் இருக்குமா அப்படின்றதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிசில கிட்டத்தட்ட 500 FPS க்கு கேமோட பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகுது. சரி ரொம்ப வெளியக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இதுங்க பில்ட் யுவர் ஓன் பிசி. பிசி பில்ட் பண்ண காசு வைக்கிறீங்களா? இல்ல 60 FPS ஆடணும் நினைக்கிறீங்களா? இதை வந்து விடுது ஏ2டி சேனல் பில்ட் யுவர் ஓன் பிசி. இந்த பிசி கேமிங் பிசி அப்படினால this video is sponsored by World of Warships. வேர்ல்ட் ஆஃப் வார்ஷிப்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஷிப்ஸ் பேஸ் பண்ண ஒரு வார் கேம். இதுல இருக்க எல்லா ஷிப்ஸுமே பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸோட கனெக்ட் ஆன ஷிப்ஸ். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பண்ண மாடல்ஸ் என்ன கண்டிப்பா இல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் வார்ல யூஸ் பண்ண ஷிப்ஸை யூஸ் பண்ணி மாடல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிளேயர் கேம் அப்படினால ஃபாஸ்ட் பேஸ்டாவே இதோட கேம் பிளே இருக்கும். மல்டிபிளேயர் அப்படினால கஷ்டமா இருக்குமா ப்ரோ, எதிர்க்கிறவங்க நம்மள போட்டு தள்ளுவாங்களா ப்ரோன்னு கேட்டா அப்படி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்ல நான் ரேங்க்டு பிளேயர்ஸ் கூட விளையாடணும்னாலுமே ரேங்க்டு பிளேயர் மேட்ச்மே இருக்கு. இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ கேம். பிசி அண்ட் கன்சோல் ஆட முடியும். நீங்க இன்கேஸ் பிசில விளையாட போறீங்க அப்படின்னா கீழ ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். பிசி பேட்டில் அப்படிங்கற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா சார்ல்ஸ்டன், மிகாசா, அரோரா அப்படிங்கற 3 பிரீமியம் ஷிப்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 20 கேமோஃப்ளாஜ் ஸ்கின்ஸுமே கிடைக்கும். 7 டேஸ்க்கான பிரீமியம் அக்கவுண்டும் ஃப்ரீ. இன்கேஸ் நீங்க கன்சோல் ஆடுறீங்கன்னா கன்சோல் பேட்டில் அப்படிங்கற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே கன்சோல்லயும் ஒர்க் ஆகும். சோ கீழ லிங்க் இருக்கு, ப்ரோமோ கோட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், பிசின்னு வந்துட்டாலே அது முக்கியமானது ப்ராசஸர் தான். சோ இது நம்ம யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Intel Core i3 13100F. என்ன ப்ரோ சொல்றீங்க i3 ப்ரோ 50000 ரூபாய்க்கு i3 தான் வருமா அப்படி சொல்றீங்கன்னா, அதாவது நண்பர்களே i3 i5 i7 மேட்டர் இல்ல, என்ன ஜெனரேஷன் தான் மேட்டர். இது 13 ஜென். அதாவது பாத்தீங்கன்னா இத நீங்க எடுத்துட்டு போயிட்டு 7th ஜென் i7 கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இல்ல 8th ஜெனோட கம்பேர் பண்ணனும்னு நினைச்சாலுமே கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இதுதான் கிங். யோசிச்சு பாத்துங்க, i7 சொல்லிட்டு 7th ஜென் 6th ஜென் 4th ஜென் வாங்குறதை விட லேட்டஸ்ட் ஜென்ல i3 வாங்குறது பெட்டர். பூனைக்கு தலையாக்குறத விட நான் சிங்கத்துக்கு வாளாவே இருந்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கோர் 8 த்ரெட் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், இதுல ஹை எஃபிஷியன்சி கோர்ஸ் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 MB ஸ்மார்ட் கேஷ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா DDR5 RAM சப்போர்ட் பண்ணும், Gen 5 SSD சப்போர்ட் பண்ணும், Gen 4 SSD சப்போர்ட் பண்ணும், அப்புறம் Gen 5 கிராபிக்ஸ் கார்டு வந்துச்சுன்னா அதுவுமே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து 13 ஜென் அப்படினால. சோ இது வந்து பாத்தீங்கன்னா F சீரிஸ் ப்ராசஸர். இன் கேஸ் நீங்க ப்ராடக்டிவிட்டி பண்ண போற ப்ராடக்டிவ் முக்கியம் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 13100F க்கு பதிலா 13100 வாங்கிக்கலாம். ஏன்னா இன்டர் கிராபிக்ஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் சிங்கா வந்து ஒர்க் ஆகும். சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 11000 ரூபாய். ப்ராசஸருக்கு அப்புறம் நம்ம முக்கியமான பொருள் என்னன்னா வந்து நம்மளோட மதர்போர்டு. ஸோ மதர்போர்டு என்ன யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிகாபைட்டோட H16M H DDR4 மதர்போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல சீப்பான மதர்போர்டு, அந்த சேம் டைம் குவாலிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 RAM ஸ்லாட்ஸ் இருக்கு. DDR4 RAM ஸ்லாட்ஸ், நீங்கள் DDR4 RAM போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா M.2 NVMe SSDs போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் 4 சாட்டா போட்டிருக்கு. இதெல்லாம் எல்லாத்துலேயும் வர்றது தான். ஸோ அதை தவிர பெருசாக இதில் இதாக இருக்காங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காது. ஏன் அப்படின்னா இதுதான் இருக்கிற சீப்பஸ்ட் மதர்போர்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7225. என்ன ப்ரோ சீப், நீங்க சீப்பா 7000 ரூபாய்னு கேட்டீங்கன்னா H16 மதர்போர்ட், அதாவது 600 சீரிஸ் மதர்போர்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. DDR4ல இவ்வளவு ரேட் வந்துருச்சு சொல்லுங்க. இதுக்கப்புறம் வந்து அடுத்த பொருளை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா வந்து பில்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மதர்போர்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம்னா மதரோட ஓப்பன் பண்ணுவோம். 2 சாட்டா கேபிள், இதுக்கப்புறம் மதர்போர்ட். இந்த கவர் வந்து அப்படியே உள்ளே வச்சுருங்க. நாளைக்கு ஆரம்பிக்கு போனால் வாரண்டி கிளைம் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எடுத்து இப்படி வச்சு பில் பண்ணாதீங்க, ஏன்னா இது வெளியே கண்டக்டிவ். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நம்மளோட ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணோம். அது நம்ம என்ன பண்ணோம், ப்ராசஸர் அன்பாக்ஸ் பண்ணுவோம். தெரியுதுங்களா, Intel i3. இவன் கொஞ்சம் ஃபோக்கஸ் சரியாயிட்டான். ஆனால் குவாலிட்டிக்கு வந்து சோனியை பார்த்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேலே கேனான் தான் இருக்குது சொல்லுது. ஏன்னா வந்து கேக்கே வந்து சோனி தரமாட்டுறது, அவர் கேமரா சொல்லி எடுத்துன்னு போயிடுறாரு. முதல்ல என்ன பண்ணோம்னா வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இடத்துல ஒரு கட்டு, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர். தெரியுதுங்களா, ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, இதுதான் நம்மளோட ப்ராசஸர் 13100F. அருமையாக இருக்காங்க, கோல்டு பிளேட் வேற மாதிரி இருக்கா. ஓகே, முதல்ல வந்து இது இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்படி ஒரு தூக்கு, இப்படி ஒரு அமுக்கு. தூக்கு ராசா, அமுக்கு ராணி தூக்குதா. இப்போ என்ன ப்ராசஸர் ரெடி வச்சிடலாம். ப்ராசஸரை பக்கம் வச்சாச்சா, இதுக்கப்புறம் என்ன சாத்திடும்.
இதையும் எடுத்து வர வச்சோன்னா நாளைக்கு வாரண்டி தேவைப்படும். இப்போ என்ன பண்ணணும்னா கூலர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். திஸ் இஸ் த கூலர், நியூ கூலர். அவ்வளோதான், ஈஸியாக வந்துச்சா. அடுத்து PWM கனெக்ட் பண்ணுறோம். ஓகே சோல்ஜர்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம். நாம இதுக்கு யூஸ் பண்ணிருக்க மெமரி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கணேசாக்கு பிடிச்ச XPG ரேம். ஏன்னா இதில் அனிமிலாம் இருக்கும், அதனால அனிமி இருக்கிறதுல ஒரு பொண்ணோட அனிமி கேள் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதனால தான் பிடிக்கும் கணேசாக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா XPGயோட கேமிக்ஸ் D30. ஏன் இது போயிருக்குன்னா இது கொஞ்சம் சீப்பு, 2000 ரூபாய் தான். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இது 3200 MHz. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். சிங்கிள் 8GB தான் பற்றி போட்டிருக்கோம். இங்கே போடுவோம். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரேம் ஒன்று. இது ஆக்சுவலாக நம்ம பட்ஜெட் இல்லை, ஆனால் இந்த ரேம் போட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா 16GB வேணும், அதெல்லாம் டுவல் சேனல் வேணும். அதனால் வந்து பட்ஜெட்டை இல்லாமல் எக்ஸ்ட்ரா நான் போடுறேன். இதுவே எதுக்காக நம்ம வந்து இந்த 8GB ரேம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு இந்த பிசியோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த பாக்ஸ் தேவையில்லை. ஓகே சோல்ஜர்ஸ், இது வரைக்கும் மதர்போர்டில் பண்ண வேண்டிய ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கேபினெட்டையும் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்ம பட்ஜெட் ஆயிருக்குன்னா ப்ராசர் 11000 ரூபா, மதர்போர்டு 7225, ரேம் 2000 ரூபா, மொத்தம் இப்போ 20000 ரூபாய் ஆயிடுச்சு சோல்ஜர்ஸ். மீதி நம்ம பட்ஜெட்டில் எவ்வளோ இருக்குடா, கிட்டத்தட்ட ஒரு 35000 ரூபாய் நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்கு. ஸோ மீதி வச்சு நம்ம இந்த பில்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே எடுத்துக்கல. இப்போ கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ஐஸ் 130 AG. இது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் கேபினெட், அதனால தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் பெரிய கேஸ்லாம் போகணும் அவசியம் இல்லை, இதுவே போதும். வா இது எப்படியா வரல சாக்கையில் போட நாளையெல்லாம் நலம் தானே அடிச்சுரா. அட கடவுளே, டெம்பர் கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பர் கிளாஸ் உள்ள இப்போ. ஓகே ஃபைன், கேபினெட் ரெடி. இந்த கேபினெட் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2900 ரூபாய். டீசெண்டான கேஸ் தான், கேஸ்லாம் தான் இருக்கு. டெம்பர் கிளாஸ்லாம் கொடுக்குறாங்க, ஓகே தான், வாங்கிக்கலாம் 3000 ரூபாய்க்கு. இப்போ எவ்வளோ 23,000 ரூபாய் செலவாகிச்சா. இதுக்கப்புறம் SMPS கூலர் மாஸ்டரோட MWE 550 வாட் SMPS பிரான்ஸ் சர்டிஃபைட். இது ஸோ கூலர் மாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சோல்ஜர்ஸ், இருந்தாலும் அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அப்படி இல்லை டீப் கூல் வாங்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 3000 ரூபாய். 4000 ரூபாவா? 550 வாட் 4000 ரூபாய் சொல்லுங்கள். 450 கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் 450 இதுக்கு என்எஃப் தான். பட் ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ்க்காக நான் வந்து 550 போட சொல்லியிருக்கேன். ஓகே, கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக தான் இருக்குது. கச்சமச்சான்னு சொல்லிட்டு மஸ்டர்ட் கெச்சப் சாஸ் மாதிரி இல்லை. இப்போ பண்ணலாம், SMPS மாட்டிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸகன் ஸ்க்ரூஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ மதர்போர்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து கேபிளை போட்டுடணும். ஓகே சோல்ஜர்ஸ், CPU பவர் பின் வந்து முன்னாடி இங்கே போட்டுருங்க. ஏன் இங்கே போடணும் அப்படின்னா, ஏன்னா இது குட்டி கேபினெட்ல மதர்போர்டு வந்து அவ்வளோ ஸ்பேசிங் இருக்காது. ஸோ அப்புறம் வந்து எடுக்க முடியாது வெளியே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா திருப்பிடும். ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல மதர்போர்டை டெஸ்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் மிஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே 1 2 இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ 2 இடத்துல வந்து ஸ்டாண்ட் ஆஃப் போட்டுருணும். இங்கே ஒரு ஸ்டாண்ட் ஆஃப். ஆமாண்டா, டிஃபன் பாக்ஸை காணும்டா. ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருக்கோம் டிஃபன் பாக்ஸ். அந்த டிஃபன் பாக்ஸ் காணும். டிஃபன் பாக்ஸ் ஆட்டே போட்டாங்கடா ஆஃபீஸ்லேருந்து. ஸ்டாண்ட் ஆஃப் போடும்போது ஞாபகம் எங்கே டிஃபன் பாக்ஸ் காணும் அப்படின்ட்டு கேக்கு லஞ்சு டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டாரா. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. தூர டிஃபன் பாக்ஸ் உள்ள இருக்கிற டிஃபன் பாக்ஸ் கேகே மேலே சந்தேகப்பட்டதாரா. சோல்ஜர்ஸ், இதுதான் சோல்ஜர்ஸ் டிஃபன் பாக்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். ஸ்டாண்டா போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், மதரோட போடலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த ஐயோ ஷீல்டு இதை வச்சு ஒரு கட், இப்படி கட் போட்டிங்கன்னா பிளேடு மாதிரி கட் பண்ணுறோம். நரம்பே வந்து கட் ஆகிடும், அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இது என்ன ஷார்ப்பு வரல, ஐயோ வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுருக்கான். ஓகே டன், மதரோட போடலாம். கேமரா கொடுக்காதனால பாருங்கள், கணேசன் வச்சு கேமரா வச்சு எடுத்துருக்கோம். ஓகே டன், இப்போ ஸ்க்ரூஸ் முதல்ல எப்பவுமே டைட் பண்ணக்கூடாது, லூஸாக தான் பண்ணணும். ஏன்னா பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சோல்ஜர்ஸ், நான் போர்ட் லெவல் சர்வீஸ் வந்து கற்றுட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்ட் லெவலில் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், மதர்போர்டை வந்து ஸ்க்ரூஸ்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன SSD ஸ்டோரேஜ் டிவைஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கணும். ஸ்டோரேஜ் சொல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 ஐட்டம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் ஒன் 240GB SSD. இது ரேட் வந்து 1500 ரூபாய் 1200 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதோ ரேட் வந்து 3000 ரூபாய் ரேஞ்சுக்கு இருக்கும். ஆனால் அது இப்போ இல்லை, முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இதுவே கம்மியாகிடுச்சு. இதே ரேட்டே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இது போய்க்கலாம். இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பிளேஸ் யூ பை. ரேட் இது அதிகமாகிடுச்சுன்னா அப்போ இது வாங்கிங்க, இல்லை இது ரேட்டு கம்மியாக இருக்குன்னா இதே வாங்கிங்க. இப்போ இது ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூட SN570 500GB. இது வந்து M.2 NVMe SSD. ஸோ இதை NVMe ஸ்லாட் SSD போட்டாச்சு. இதில் பாருங்கள் ஸ்க்ரூலாம் தரல, இது மாதிரி ப்ளக் மாதிரி குத்துட்டான். ப்ளக் எடுத்து சொல்லிட வேண்டியதான். ஆமாட்டா, ப்ளக் தான், அந்த வேறு தான். ஸோ அவ்வளோதான் சோல்ஜர்ஸ், இப்போத்தி நம்ம எல்லா பொருளையும் பார்த்தாச்சு. இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு அதெல்லாம் தான் பேலன்ஸ் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருந்தால் நான் டைம் லாஸ் போட்டுறேன். எடிட்டர் டைம் லாஸ் போட்டு விடுங்க. காதல் புனிதம்னு சொல்றாங்க, ஆனா எத்தனை அளவு உண்மை தெரியலங்க. பல பேர் சிக்கி தான் தவிக்கிறாங்க. காதலே
வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா AMDயோட ரேடியன் RX 6650 XT. இந்த பில்டில் ரொம்ப முக்கியமான இதுதான், ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ண போகுது. இதுக்கு ஆல்ரெடி நம்ம 3050 போகலாம்னு கேட்டிங்கன்னா 3050யோட இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த ப்ரைஸும் கம்மியாக இருக்குது கேமிங்கில். ஸோ ரேட் ரேசிங்குமே இதில் இருக்கும். அதோட முக்கியமாக நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க, அது வீடியோ கேம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் AV1 டிரான்ஸ்கோடிங் இருக்குது. ஸோ 3000 சீரிஸில் அது இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பொதுவாக AMD கார்டு நீங்கள் போடவே மாட்டீங்க ப்ரோ, AMD ஃபேன் பாய் NVIDIA ஃபேன் பாய் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது, AMD கார்டை யூஸ் பண்ணுவேன், அது தேவை இருக்கிற இடத்துல. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டியாக கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குவாங்க, பார்க்க தான் குட்டி, ஆனால் இவனோட வேலை வந்து படுச்சுட்டி. எப்படி டிஆர் மாதிரி பேசுகிறேன் இல்லையா? இந்த கணேச வேலையில் சொல்லி 2வது கேமரா எடுக்கணும், யாரும் எடுக்கிறது? நம்மளே எடுத்துருவோம், தன் கையே தனக்குது. இங்கே சாப்பிட்றேன்ட்டு போனால் ஆள் அப்ஸ்காண்ட் எங்கே போனான்னு தெரில. ஓகே, இதுதான் நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு. எப்படி நல்லா இருக்கா? இது இருக்குங்களா? இதை வந்து பிரித்து இருக்கணும். வர மாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. ஒன்று கழட்டியாச்சா? இதையும் கழட்டணும். எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சா? தெரியுதுங்களா நண்பர்களே? அட கடவுளே, இருட்டில் எனக்கு தெரியாமல் கீழே ஓப்பன் சொல்லிச்சு. இதுதான் ஓப்பன், இதுதான் இந்த கணேச வேணுன்றது. அந்த இடத்த வந்து டம்மி போட்டு முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. 3வது இடத்த ஏன்னா ஒரு கையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிச்சு. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு பாருங்க நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பில்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இதை தவிர்த்து வேறு எதாவது போடலாம்னா 7600 புதுசாக வந்திருக்கு, அது போக தான் போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது இதில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டோம். பட் இன்கேஸ் நீங்கள் 7600 வந்து ரேட்டு கம்மியாச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க, ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னா. ஓகே சோல்ஜர்ஸ், பில்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் டெஸ்டிங்கு போயிடலாம். சோல்ஜர்ஸ் பிசியை பில்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் கேம் டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் பார்க்க கேம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் வேர்ல்ட் ஆஃப் வார்ஷிப்ஸ், அதான் போட்டு வச்சிருக்கோம். இப்போ என்னன்னா செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செட்டிங்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி இல்லை, நம்மளோட ஷிப்பு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இது டைட்டன் ஷிப் மாதிரி கடலுக்கு உள்ள போகாது, கடலுக்கு வெளியே தான் இருக்கும். அதனால இது உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எதிர்க்கார சுட்டாலே உடஞ்சிரு. இங்கே ஒரு எதிர்க்க ஒருத்தருக்கான், 2 பேர் இருக்கானுங்க. எங்கடா இருக்குங்க? அங்கே சுட்டுக்கிறானுங்க, சாப்பிடா. இங்கே பாருங்க, நம்ம சுட்டது போது பாருங்க. தெரியுதுங்களா? நம்மள போட்டுறோம் எனக்கு தெரிஞ்சு. ஓ பச்சை கலர் நம்ம ஆளுங்க போடுறாங்கடா. செத்தரா நீங்க வர போடு. கன் இல்லையா கிட்ட? ஓ பின்னாடி ஆயிடுச்சா? கொஞ்சம் முன்னாடி ஆயிடுச்சா? போடு, முன்னாடி போட்டேன். அடிச்சிச்சுடா. ஐயோ இங்க இருந்து இடிக்குது கப்பல். போடு போடு போடு. ஐயோ தப்பா போட்டேனா? ஆர்வம் தப்பா போட்டேன். ஒருத்தரே நான் போறேன் இருங்கடா. போடு 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 போடு. ஏய் சீக்கிரமா கன் லோட் ஆயிட்டல. போடு போடு. இங்க இருந்து முட்டிடுவேன் நினைக்கிறேன் செத்து. போட நம்மள போறானுங்கடா. வெடிச்சு சூப்பர். ஒரு கப்பல காலி பண்ணிட்டோம். சாவுடா. யாரா? இந்தியன் நேவிடா. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த கேம்ல நமக்கு எவ்வளோ FPS வந்துருக்குன்னா 171 FPS வந்துருக்கு, which is good. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து முக்கியமான பல கேம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்னன்றத நம்ம இதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி 57K அந்த பிசியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் 10 மாசத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ண இதே மாதிரியான லோ பட்ஜெட், அதை பார்த்தா மினிமம் பட்ஜெட்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங்காக பண்ண பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Cyberpunk 2077 மேக்ஸ் டவுட்ல 44 FPS ஆவரேஜா கிடைச்சது. ஆனால் இந்த பிசி நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 FPS ஸ்டேபிளா கிடைக்குது, which is very nice. இதுக்காரமா RDR2 மேக்ஸ் டவுட்ல 10 மாசத்துக்கு முன்னாடி பாடின பிசில நமக்கு கிட்டத்தட்ட வந்து 44 FPS கிடைச்சிருக்கு. ஆனா இதுல 75 FPS கிடைக்குது. இது மட்டும் இல்லாம மீடியம் செட்டிங்ஸ்ல வச்சுனா அதுல 80 FPS கிடைச்சது, இதுல பார்த்தா 120 FPS கிடைக்குது. உண்மையாவே ஒரு நல்ல FPS கவுண்ட். இதுக்காரமா ஷேடோ ஆஃப் டூம் ரைடர் அந்த பிசில பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட 60 FPS மேக்ஸ் டவுட் செட்டிங்ஸ்ல கிடைச்சது. ஆனா இதுல பார்த்தா 140 FPS கிடைச்சிருக்கு. கேமிங் பொறுத்த வரைக்கும் இந்த பிசின்றது உண்மையாவே அல்டிமேட் தான். அதுவும் இல்லாம முன்னாடி பில்ட் பண்ணலையா அந்த பிசியோட விலை 57,000 ரூபாய், இதோட விலை 55,000 தான். அது மட்டும் இல்லாம இதுல 550 வாட் SMPS போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா SSD பாத்தீங்கன்னா 500GB NVMe M.2 போட்டிருக்கோம். 240GB ஷார்ட் SSD தான் போட்டோம். பாத்துங்க, இது உண்மையாவே பெட்டர் தான். அதுக்கான காரணம் என்னன்னா ஒன்னு பிரைஸும் கம்மியா இருக்கு. இப்ப அதுக்கு இன்னும் முக்கியமான விஷயம், இது வந்து 30 இன்ச் நமக்கு சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா கிடைச்சிருக்கு. அதனால பார்த்தா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பூஸ்ட் கிடைச்சிருக்கு. அதோட முக்கியமா கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA ல இருந்து AMD க்கு மாறனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைச்சிருக்கு. அண்ட் கடைசியா Valorantல பாத்தீங்கன்னா நமக்கு ஹை செட்டிங்ஸ்ல 1080p ல கிட்டத்தட்ட 500 FPS கிடைக்குது. சோ காம்படிட்டிவ் கேம்ஸ் ஆடினாலுமே இந்த பிசிஸ் பக்காவா இருக்கும். ப்ரோ AMD ல வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. ப்ராடக்ட் என்ன ப்ரோ கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதையும் டெஸ்ட் பண்ணிருக்கோம். முதல்ல Cinebench R23 ல பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் கோர்ல போன ப்ராசஸர்ல இருந்ததை விட இது வாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கோர் வந்து நமக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. அதே மல்டி கோர்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்கோர் அதிகமா கிடைச்சிருக்கு, which is good. இது வந்து சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க். அதுக்கப்புறமா இருக்கு பிரீமியர் ப்ரோ. நீங்க முக்காசே பிசி பில்ட் பண்றதே வீடியோ எடிட் பண்றதே எனக்கு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர் ப்ரோல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம புதுசா வந்த ஆடியன்ஸ் சொல்லி ஆகணும். வீடியோ எடிட்டிங் பொறுத்தவரைக்கும் ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ்
பெர்ஃபார்மன்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸ். டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸ் எடிட் பண்ணும்போது நீங்க ஸ்க்ரப் பண்ணி பாக்குறது, பிளேபேக் பாக்குறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். ரெண்டர் போட்டு வெயிட் பண்ணிருப்போம் இல்லையா, ரெண்டர் ஆவற வரைக்கும் வீடியோ கம்பைல் ஆவற வரைக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம டைம்லைன் பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்டை அப்படியே ப்ளே பண்ணி விட்டுறோம். ப்ளே பண்ணி விடும்போது நமக்கு எத்தனை ஃப்ரேம் டிராப் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதுபடி பாத்தீங்கன்னா போன வாட்டி பண்ண பில்ல நமக்கு கிட்டத்தட்ட 1500 ஃப்ரேம்ஸ் கிட்ட டிராப் ஆயிருந்தது. ஆனா இந்த பிசி AMD கார்டு யூஸ் பண்ற இந்த பிசி வெறும் 38 FPS தான் வந்து டிராப்பே ஆயிருக்கு. இது உண்மையாவே பெரிய விஷயம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டரிங்ல கிடைக்குதான்னு கேட்டீங்கனாலுமே கிடைச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, அந்த பிசி 3 நிமிஷம் 54 செகண்ட் வச்சு ரெண்டர் பண்றதுக்கு நம்மளோட சேம் ப்ராஜெக்ட். ஆனா இந்த பிசி வெறும் 2 நிமிஷம் 38 செகண்ட்லயே முடிச்சிச்சு. வேற லெவல்ல. சோ ஆக மொத்தத்தில் இந்த பிசின்றது ரேட்டும் கம்மி, உள்ளகிற SMPS நல்ல SMPS, கூலர் மாஸ்டர், அதே பாத்தீங்கன்னா SSD-யும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். சோ இதெல்லாம் பண்ணியும் நமக்கு ரேட் கம்மியா வந்திருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அதிகமா கிடைச்சிருக்கு. சோ இதுதான் சோல்ஜர்ஸ். ஒரு பிசி பில்ட் பண்றோம்னா அந்த டைம்ல ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்துக்கு அப்புறமா வர டைம்ல வேற மாதிரி இருக்கும். டைம் டு டைம் பிசியோட பிரைஸும் சரி பெர்ஃபார்மன்ஸ் சரி மாறிட்டே தான் இருக்கும். அதனால தான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அப் டு டேட் இருக்கிறது பெட்டர். அப்டேட்டா இருக்கணும் என்ன பண்ணணும்னா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பிசி நீங்க பில்ட் பண்றா, யூ கேன் பில்ட் இட் யுவர் செல்ஃப். எப்பயுமே ஆஸ் அ பிசி டாக்கா கண்டென்ட் ப்ரொடியூசரா நான் உங்களோட பிசி பில்ட் பண்றது நீங்களே பில்ட் பண்றேன் நான் எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணுவேன். அப்படி இல்ல ப்ரோ அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்னா யூ கேன் கான்டாக்ட் A2D PC ஃபேக்டரி. ஸோ A2D PC ஃபேக்டரின்றது ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டர். ஸோ அந்த கம்பெனி வந்து இன்னமும் பில்ட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இன்னும் ப்ரீ ட்ரையல்ல வந்து இருக்கோம். பட் இருந்தாலும் சர்வீஸ்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்றது நான் வந்து உங்களுக்கு கேரண்டி தரேன். பட் அது இதோட நின்ற மாதிரி சர்வீஸ் இப்போ கிடைக்கிற சர்வீஸோட நிற்குமா கேட்டா அதுதான் இல்லை. நாங்கள் அது கீப்பா நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கும். எங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. போத் சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் சைடு இருந்தாலும் சரி, ரெண்டு சைட்லையுமே சில ட்வீக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த A2D PC ஃபேக்டரின்ற கம்பெனி கீழே. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான நியூஸையும் உங்ககிட்ட கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இன்கேஸ் நீங்கள் பிசி பில்ட் பண்ணா நீங்கள் வந்து A2D PC வேற கான்டாக்ட் பண்ணலாம். ஆஸ் அ கண்டென்ட் ப்ரொடியூசரா நீங்கள் வந்து ஓனா பில்ட் பண்ண நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆஸ் அ PCMR, ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் கம்பெனியா நீங்கள் வந்து A2D PC சொல்லுவேன். ஸோ ரெண்டுமே சொல்லுவேன். உங்களுக்கு எதுன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. பட் A2D PC வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இல்லை பண்ண தெரியாதுப்பா, நான் ஜஸ்ட் காசு கொடுக்குறேன் எனக்கு பிசி வேணும் அப்படின்னா நீங்கள் A2D PC கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் பில்ட் பண்ணணும்னா ஆல்வேஸ் பில்டிங் யுவர் ஓன் பிசி இஸ் பெட்டர். நானே சொல்றேன். அதுக்கான நாலேஜ் நீங்க வளர்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி நண்பர்களே பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்காக தான் எல்லா பிரைஸும் எல்லா வீடியோலும் சொல்றது தான். அதான் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நீங்க Amazon செக் பண்ணிட்டு வேற ஒரு வெப்சைட்ல செக் பண்ணிட்டு என்ன பொருள் கம்மியாச்சு அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு சண்டை போடாதீங்க. ஏன்னா ரேட்டுன்றதே மாறும். அதனால தான் அதோட பேர் ரேட். ரேட்னா என்ன மாறும், ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகேங்களா? அதனால வந்து மாறினே தான் இருக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட்ல பண்ணுங்க. முக்கியமாக என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ண நம்ம சேனலோட அஃபிஷியல் பேஜ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் கேமராக்கு பின்னாடி இருக்க கணேசா ஃபாலோ பண்ணுங்க. விக்கி சென்பாய் அவனுக்கு வந்து 5000 ஃபாலோவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கான். 5000 ஃபாலோவர்ஸை கொடுக்க நீங்கள் நினைத்தால் கொடுக்க முடியும். போட வந்து குடி போட்டு விட்டுருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வேலை அது வரைக்கும் பாய்.